சர்வ வல்லமையுள்ள நம்முடைய யாவை கடவுளுக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல துதி கன மகிமையாகவும் செலுத்திக் கொள்கின்றேன். நம்முடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் இருந்த வண்ணமாக கடவுளுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அன்பு தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் தந்து எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய குமாரன் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தியின் தலைப்பு ஆசரிப்பு கூடாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா அது பெரிய டாபிக். இப்போ நம்ம அதுக்குள்ள எந்த தலைப்புக்குள்ள நம்ம போக போறோம் என்றால், ஆசாரியத்துவத்தின் தகுதியான அர்ப்பணிப்பும் பரிசுத்த பாக்கியமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்திக்குள்ளாக நம்ம போக போகிறோம். முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான ஆசாரியத்துவம், அடுத்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசாரியத்துவம், அடுத்து நம்முடைய ஆசாரியத்துவம். இந்த மூன்றை நம்ம பிரித்து இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ஆசாரிப்பு கூடாரம்னா என்னன்னு தெரியும். அதைத்தான் நம்ம வாசித்தோம் ஆதார வசனத்தில். யாத்திராகமம் 25:8 நம்ம வாசித்தோம். எதுக்காக ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நம்ம அங்கே வாசிக்கிற பொழுது, கடவுள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வாசம் செய்வதற்காக எனக்குன்னு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார். எப்படி ஏற்படுத்தணும்னு 25:2 நம்ம வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல நிறைய பொருட்கள் தேவையா இருக்கிறது. எல்லாமே வெள்ளி, பொண்ணு, நூல் எல்லாமே அங்க தேவையா இருக்கிறது. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில மனப்பூர்வமா யாரெல்லாம் கொடுக்கணும் விரும்புறாங்களோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி நான் உங்களிடவிலே வாசம் செய்வதற்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று அங்க சொல்றார். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தாட்டு புரியும். எப்படி அப்படின்னா, முதலாவது எப்படி இருக்கும்? பிரகாரம் சுற்றிலும் இருக்கும். பிரகாரம் 150 அடி 75 அடி அகலம். முளை கணக்கு பார்த்தா 100
கிட்ட 50 அப்படி கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. அப்புறம் உள்ள போனா கூடாரம், பரிசுத்த கூடாரம், அதுல 2 பகுதியாக இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். அப்படி நம்மளுக்கு எல்லாம் ஓரளவுக்கு அநேக செய்தி நம்ம கேட்டிருப்போம். இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அங்கே அங்கே என்னென்ன வைக்கப்பட்டிருந்த அப்படி பார்த்தோம்னா, பிரகாரத்தில் நம்ம போன உடனே என்ன அதுங்களுக்கு பலிபீடம் இருக்கும். அதுக்கடுத்து பரிசுத்தலத்துக்கு முன்னாடி தண்ணீர் தொட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது வந்து பரிசுத்த கூடாரத்தின் முன்பதாக இரண்டு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தலத்துக்கு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அங்கே 3 பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குத்துவிளக்கு, பொன் குத்துவிளக்கு, இந்த பக்கம் சமூக தப்பு மேச்சர், நடுவில் தூப பீடம். மகா பரிசுத்தத்துக்குள்ள நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 பொருள். அந்த பெட்டிக்குள்ள என்ன 3 பொருள்? உடன்படிக்கை பெட்டி, ஆரோனுடைய துளிர்த்த கோல், அப்புறம் மன்னா. இதுதான் இருக்குது. அப்ப இங்க வந்து ஆசாரியத்துவத்தினுடைய அந்த ஊழியம் செய்வதற்கு லேவி கோத்திரத்திலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. கடவுளுடைய பழைய ஏற்பாட்டின்படி விதி அது. அவங்களுடைய அந்த தகுதி எப்படி அப்படின்னா பலியின் மூலமாக அவங்கள வந்து பரிசுத்தப்படுத்தி அங்க செலக்ட் பண்றார். அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம். அதாவது ஆசாரியத்துவத்தை வந்து ஆசாரியர்களுடைய சுத்திகரிப்பு வந்து மூன்று பலிகளால அவங்க வந்து தகுதிப்படுத்தப்படுறாங்க. அதுல முதல் பலி வந்து காலை பலி. அதைத்தான் நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 29:10 முதல் 14. காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேல் உள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் உள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். இது பாவ நிவாரண பலி. காளையை முதலாவது பலியிட சொல்றாங்க. அந்த ஆசாரியத்துவத்துக்கு அந்த ஆசாரியர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது 29:1 வாசிப்போம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது. அந்த ஆசாரியர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா ஆரோனும் 28:1 வாசிப்போம். 28:1 சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரனாகிய நாதாப் 1 அபியூ 2 எலெயாசார் 3 இத்தாமார் 4 என்னும் ஆரோனின் குமாரனையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. ஆரோனையும் அவருடைய குமாரன் 4 பேர், மொத்தம் 5 பேர் வர்றாங்க. அங்க ஊழியம் செய்யறதுக்கு, ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு 5 பேர் வர்றாங்க. அவர்களுடைய தகுதி தான் என்ன அப்படின்னு நம்ம அதை வாசித்தோம். முதலாவது இந்த காளையை பலியிடணும். அது வந்து பாவ நிவாரண பலியாக அங்க சொல்லப்படுகிறது. இரண்டாவது 2 ஆட்டுக்குட்டியை, அதாவது 2 கடாவை தெரிந்துக்கிட்டு அதை வந்து பலியிடணும். அது ஒன்று வந்து அதே யாத்திராகமம் 29:15 முதல் 18 வரை நம்ம வாசிக்கிற பொழுது பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது வந்து கடவுளுக்கு செலுத்தப்படுகிற சர்வாங்க தகன பலின்னு அழைக்கப்படுகிறது. அதை இன்னொரு ஆட்டை எப்படி
இது பண்ண சொல்கிறாரு. 19 முதல் 25 வரை வாசிப்போம். பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. 25 அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதில் உள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களையும் மூடிய கொழுப்பையும் கல்லீரன் மேல் உள்ள கபையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் உள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னந்தொடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரனின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளில் இருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய். இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. இது 3வது பலி. இந்த 3 பலிகள் மூலம் செலுத்தி அந்த ஆசாரியர்களை என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுறாங்க, பரிசுத்தப்படுத்துறாங்க. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதலாவது காலை பலி முழுவதும் இதாகுது. 2வது கடா ஆடு முழுவதும் அடிக்கப்படுது. 3வது இது வலது காலுடைய முன்னந்தொடையில் மற்ற இதெல்லாம் சேர்த்து எரிக்கப்படுது. ஆனால் மிச்ச பகுதி இந்த நெஞ்சு பகுதியே மித்த கால் பகுதியெல்லாம் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் என்ன செய்யப்படுது? அங்கே கொடுக்கப்படுது, பங்காக கொடுக்கப்படுகிறது. அதை விட 29, 26 வாசிப்போம். 26 ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய். அது உன் பங்காயிருக்கும். அப்புறம் 32, 33 அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள். இது ஒரே நாள்ல அவங்க என்ன செஞ்சிடணும்? புசிச்சாகணும், மிச்சம் வைக்கவே கூடாது. இப்படியாப்பட்ட ஒரு தகுதியை இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் கர்த்தர் தேவன் கடவுள் வைத்திருக்கிறார். இந்த ஆசாரியத்துவத்தினுடைய தகுதிக்கு இப்படியெல்லாம் வைத்திருக்கிறார். இந்த பலி இப்படியெல்லாம் பலி செலுத்தி தான் அவங்க என்ன செய்யணும்? பரிசுத்தமாக முடியும். அப்படித்தான் உள்ள போய் வேலை பார்க்க முடியும். இந்த பிரகாரத்துல இந்த மாதிரி பலி செலுத்தி அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி ஆடை என்ன செய்யும்? இதெல்லாம் புசிக்கணும், அப்பத்தை புசிக்கணும், ஒரு நியமனம். அப்புறம் ஒரு பரிசுத்தம். அடுத்து உள்ள போறாங்க. உள்ள போய் அங்கேயும் அவங்க அந்த 5 பேர் தான் உள்ள போக முடியும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆரோன் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். பிரதான ஆசாரியர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவத்தின் தன்மைகள். ஆசாரிய கூடாரத்தில் ஆசாரியர்களுடைய ஊழியத்தினுடைய தன்மைகள், முக்கியமான தன்மைகள் இதுதான். பலி சம்பந்தம் வருது. பஸ்கர்னாலே பலி தானே, அது சம்பந்தமாக தான் இது வருது. ஆசாரியத்துவம் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரிய கூடாரத்தில் ஆசாரியத்துவம் இப்படிதான் தகுதி இருந்தது. ஆனால் இஸ்ரவேலர்கள் எல்லாருமே எகிப்திலிருந்து வந்தவர்கள் தான். எகிப்துங்கிறது உலகத்தை விட்டு வெளியே வந்தவங்க தான். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க ஆண்ட கடவுளுடைய எல்லைக்குள்ள அவங்க இருக்காங்க. ஆனால் உள்ள அவருக்கு சேவை செய்ய வேணும்னா லேவி கோத்திரத்திலிருந்து மட்டும்தான் உள்ள போக முடியும். அப்படி போக முடியும். அதுவும் தகுதியா இப்படியெல்லாம் பட்டாலும் போக முடியும். பரிசுத்தம் இல்லைன்னா அடிக்கப்பட்டுருவாங்க. மகா பரிசுத்தத்துக்குள்ள போகணும்னா பரிசுத்தம் இல்லைன்னா இதாகிடுவாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு ஆடைகளில் மணி கொடுக்கப்படும், கயரெல்லாம் கொடுக்கப்படும். பரிசுத்தம் இல்லாமல் இதாகிட்டாங்க அப்படின்னா சத்தம் நம்ம நடக்கும்போது இதெல்லாம் சத்தம் வரும். கொலுசு சத்தம் கேட்குற மாதிரிலாம் வரும். அது எந்த சத்தம் வரல அப்படின்னா அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க உள்ளே போய் அவங்கள தூக்க முடியாது. பாடி இழுக்கிறதுக்கு கயிறை வச்சு இழுத்துருவாங்க.
இதே ஃபாலோ பண்ணி தான் என்னென்னமோலாம் நடக்குது. ஏன்னா அந்த கோத்திரத்திலிருந்து சிலர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க, பிராமணர்ஸ் இவங்கெல்லாம் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. தட்டில் இருக்கிற காணிக்கெல்லாம் அவங்க பங்கு, எப்படிங்க ஆடெல்லாம் அவங்களுக்கு பங்கு, ஆசாரியர்கள் அவங்க புசிக்கணுமோ அது மாதிரி அந்த பூசாரி செய்கிறாங்க. அந்த கோயிலில் இருக்கிற இது பங்கு ஊரா காணிக்க ஊரா அவங்களுக்குரியது, கோயிலுக்குரியது. இந்த மாதிரி இதுலேருந்து அப்படி இப்படியே கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கிட்டாங்க. அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவம் தகுதி இப்படி தான் இருந்தது, பரிசுத்தம் பாக்கியமும் இப்படி தான் இருந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம், இரண்டாவது பாட்டுக்குள்ள நம்ம வருவோம். கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம், எபிரியர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆசாரியத்துவம் அங்க என்ன செய்யும்? மாற்றப்படணும் அங்க சொல்லப்படுது. கடவுளுடைய வார்த்தை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், அந்த ஆசாரியத்துவம். அடுத்து கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் வந்து மாற்றி அமைக்கிறார், அவரால் மாற்றி அமைக்கப்படுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். 12 இவைகள் 17-20. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிகளுக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளைகள் பலவீனம் உள்ளதும் பயனற்றுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. 20. அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டால் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரமா? இல்ல, அவர் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்திலிருந்து அவர் வந்தார். எதன் அடிப்படையில்? மெல்கிசேதேக்கின் முறையின்படி அவர் என்ன செய்தார்? வந்தார். பழைய ஏற்பாட்டு நியமனம், அந்த ஒழுங்கு, கடவுளுடைய அந்த ஒழுங்கு என்ன அப்படின்னா, லேவி கோத்திரத்திலிருந்து மட்டும்தான் ஆசாரியத்துவம் அங்க தேர்ந்தெடுக்கப்படும். அது வரைமுறைகள்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா இங்க வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஒரே பரன குமாரன் என்ன செய்யறாரு? மாற்றி அமைக்கிறார். அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். ஆசாரியத்துவம் மாற்றப்படணும். 7:12 தான் வாசித்தோம்ல, மாற்றத்தக்கது. அது மாற்றுறார். இன்னொரு அதே 7ஆம் அதிகாரம் 26-27 வாசிப்போம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். 27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பாருங்க, இந்த ஆசாரித்துவம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரித்துவம் வித்தியாசப்படுது. எப்படி மாற்றி அமைக்கிறார்? அவரே பலியாகிறார். ஆனா அங்க வந்து ஆசாரிப்பு கூடத்துல வந்து ஆசாரியர்கள் அவங்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் இது பண்ணுவாங்க. இங்க ஆண்டவர் அவருக்காக அல்ல, அவர் பரிசுத்தர். நமக்காக ஒரே தரம் பலியிட்டு அங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இந்த ஆசாரித்துவம் கொஞ்சம் மாற்றப்பட்டது, கொஞ்சம் மாறுபட்டது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரித்துவம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. மகிமையாகவும் பரிசுத்தமும் பாக்கியம் உள்ளதாகவும் இருக்கிறது. அது எப்படி வந்து நிறைவேற்றினார் அப்படின்னு வாசிக்கிற பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை பிதாவாகிய கடவுள் வந்து அவருக்குன்னு ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:31 வாசிக்கிற பொழுது இந்த ஆசாரியத்துவத்தை எப்படி வந்து அவர் நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:31. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து
அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்று இங்க சொல்லப்படுது. அப்ப கடவுள் ஒரு சரீரத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவருடைய மாமிச அழிவை காண்பதில்லை என்று இங்க சொல்லப்படுது. அப்ப அப்படியே அவருக்கு அப்டேட் ஆகிட்டே போகுது. மாம்சம் நம்மளை போல அவர் என்ன செய்தாரு, மாம்சத்துல தான் வெளிப்பட்டாரு. ஆனா நம்மள மாதிரி அவர் வெளிப்படல. நம்முடைய தாய் நம்மளை பாவத்துல கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஆனா அவர் பரிசுத்தாவினால பரிசுத்தமா என்ன செய்தாரு, அவர் வந்தாரு. ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர் பரிசுத்தமா அவர் வந்தாரு. அப்ப பாவத்துல கர்ப்பம் தரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா இச்சையில. அதை நம்ம அடுத்ததுல நம்ம அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுதான் வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் அவர் கடவுளுடைய சித்தத்துப்படி தன்னுடைய அவருக்குன்னு முன்குறிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை எடுத்து அந்த ஆசாரியத்துவத்தை என்ன செய்யறாரு, அவர் நிறைவேற்றி நமக்காக அவருடைய இரத்தத்தினால என்ன செய்யறாரு, இந்த புதிது மாம்சத்தின் திரையின் வழியாய், மாம்சமாகிய திரையின் வழியாய் நமக்கு ஒரு புதிதான ஒரு ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை நம்மளுக்குன்னு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப அதுக்குள்ள நாமளும் என்ன செய்யணும், உட்பிரவேசிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அவர் அடிச்சுவடுகளை நாமளும் பின்பற்றணும்னு விரும்புகிறாரு. அதைத்தான் நம்முடைய ஆசாரியத்துவத்தின் கீழே நம்ம பார்க்கிற பொழுது அங்க என்ன சொல்லப்படுது, வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிற பொழுது நம்ம எப்படி அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு வெளிப்படுத்தல் 1:6 வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களோடு நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ஆக்கியிருக்கிறாராம், இப்படியெல்லாம் அவர் மாம்ச திரையின் வழியாய் புதிது ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியருமாக நிறுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம ஆசாரியத்துவத்தின் தன்மைக்குள்ளாக 3வது பகுதிக்கெல்லாம் நம்ம வரப்போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் படி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியத்துவம் பலிகள்னால என்ன செய்யுது, பரிசுத்தமாக்கப்பட்டு தகுதி பண்ணப்பட்டார்கள். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆசாரியத்துவத்தை என்ன செய்தாரு, மாற்றி கடவுளுடைய சித்தப்படி மாற்றி அமைத்து தன்னையே அவர் என்ன செய்தார், பலியாய் மாம்ச திரையின் வழியாய் பிரவேசித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால. அந்த அங்க ஆடு மாடு அடிக்கப்பட்டது போல இங்க நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா பலி மாதிரி அவர் என்ன செய்தாரு, நம்மளுக்காண்டி அவர் பலியாயிட்டார். நம்முடைய ரத்தத்தினால அந்த நம்மளை தகுதிப்படுத்துறாரு. ஆனா நம்ம ஆசாரியத்துவத்தை எப்படி நிறைவேற்றுவது? அப்போஸ்தலர் 17:24 அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. கையினால கட்டப்பட்ட கோயில்ல கோபுரம் ஆலயம் இதுல வாசம் பண்றதுல என்றாரு. ஒரு பெரிய அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஆசாரிப்பு கூடத்துல இறங்கினார். செக்கனா மகிமை இறங்கினது.
செக்கினா மகிமை வந்து இறங்கினது. ஜனங்கள் எல்லாம் பார்த்து பயந்தாங்க, எல்லாம் அனுபவித்தாங்க. இந்த நம்முடைய ஆசாரியத்துவத்துல நமக்குள்ள அவர் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு வசனம் நம்மளுக்கு போதிக்கிறது. நாமளும் ஒரு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அப்படியே எடுத்து நமக்குள்ளேயும் பொருத்தி பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கும் என்ன செய்யணும்? அது பொருந்தும். நமக்குள்ள அவர் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 1 தெசலோனிக்கேயர் 5:23 நமக்குள்ள இருக்கிற தன்மை எப்படி இருக்கிறது? ஆசாரிப்பு கூடாரத்தின் தன்மையையும் நமக்குள்ள இருக்கிற தன்மையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க இந்த வசனம் நம்மளுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? குற்றமற்றதாக காக்கப்படணும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ நமக்குள்ள ஒரு 3 தன்மைகள் இருக்கு. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை நம்ம வச்சுக்கிடுவோம், நம்மளையும் வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம் நமக்குள்ள இருக்கிற தன்மை. ஆசாரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதை எப்படி நம்ம ஒப்பிடுறது? பிரகாரம் அப்படின்றத நம்ம சரீரம், நம்ம சுத்தியில் இருக்கிற சரீரத்துக்கு ஒப்பிடலாம். பரிசுத்த ஸ்தலத்தை நம்முடைய ஆன்மாவுக்கு, ஆத்மாவுக்கு ஒப்பிடலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து நம்முடைய ஆவியை ஒப்பிடலாம். ஒப்பிடலாமா? ஒப்பிடலாம். அதான் மூணுமே என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது முறையா வர்ற வரைக்கும் குற்றமற்றதாக காக்கப்படணும். அதை யார் செய்யறாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை காக்கிறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. அவருடைய வேலை. நம்ம வேலை அர்ப்பணிச்சு அவருக்கு அடங்கி இருக்கிற வேலை தான். அவங்க நம்முடைய இந்த மாமிசம் எப்படிப்பட்டது? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, மாமிசம் கொடுக்கப்பட்டது. மாமிச திரையின் வழியாய் என்ன செய்தாரு? உட்பிரவேசித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அங்கு உண்டு பண்ணி அவர் நம்மளுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்மளும் என்ன செஞ்சிருக்கிறார்? இப்ப ராஜாக்களும் ஆசாரியரா ஆக்கி இருக்கிறாரு. அந்த ஆசாரியத்துவத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்னா நம்மளும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்மளும் செய்ய வேண்டிய பலிகள் இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வாசிப்போம். நம்முடைய மாமிசம் எப்படிப்பட்டது அப்படின்றத சில வசனங்கள் மூலமா நம்ம பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். போதும் நினைக்கிறேன். மாம்ச சிந்தை மரணம். அப்போ மாம்ச சிந்தை மரணம். நம்முடைய மாம்சம், நம்முடைய சரீரம், இந்த சிந்தை வந்து ஒரு மரணத்துக்கு எதுவான தன்மை கொண்டதாக தான் இருக்கிறது. ஏன் மரணம் வந்தது அப்படின்னா 1 பேதுரு 2:16 வாசிக்கிற பொழுது, 1 பேதுரு 2:16 சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் கடவுளுக்கு அடிமைகளாய் இருங்கள். 1 பேதுரு 2:16 1 பேதுரு 2:16 கலாத்தியர் வாசிப்போம். கலாத்தியர் 5:16-17. நான் உங்களுக்கு
சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேன். 16-17 கலாத்தியர் 5:16-17. அவர்கள் உங்களை பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதுதான் நம்ம நிலைமை. நம்ம மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுது. இந்த போராட்டம் தான் நமக்குள்ள இருக்குது. நம்மளுடைய மாமிசம் இதெல்லாம் என்ன வந்துருச்சு? இச்சை வந்துருச்சு. இச்சை இருந்துருச்சு. அந்த இச்சையினால தான் நம்ம பிறக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பாவத்தில் அப்படியே வருது. யாரும் இது ஒன்றாமே வந்து இதாகிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரே மனுஷனுடைய இதனால அது அப்படியே வந்துடுது. அந்த இச்சை தான் நம்ம மாம்சத்துக்குள்ள என்ன செய்யுது? குடிகொண்டு இருக்குது. அப்போ இந்த மாமிச எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மாமிச திரையின் வழியாக உட்பிரவேசித்து நம்மளுக்கு பிரதான ஆசாரியாக மாறினாரோ, அதே போல் நாமளும் அந்த ஆசாரியத்துவத்தை நம்ம உள்ள போவதற்கு நம்முடைய மாமிசத்தை என்ன செய்யணும்? நம்முடைய மாமிசத்தின் திரையின் வழியாகவும் என்ன செய்யணும்? நம்ம பிரவேசிக்கணும். அவர் எப்படி அர்ப்பணித்து தன்னுடைய ஜீவியத்தை பிதாவாகிய கடவுளுக்கு மகிமையாக எப்படி அவர் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் முன்குறிக்கப்பட்டபடி, எழுதியிருக்கிறபடி, தீர்க்கதரிசிகள் சொன்னபடி ஒவ்வொன்றையும் பார்த்து அப்படியே இது பண்ணாரோ, அதைத்தான் நம்மளும் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். நம்ம குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மளை ராஜாக்களும் ஆச்சரியமாக வச்சிருக்கிறார்கள, நம்மளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதை நான் ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் நம்ம மாமிசத்தை திறனி விளையா நம்மளும் என்ன செய்யணும்? பிரவேசிக்க நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தினால தான் உண்டாயிருக்கு. கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை. அப்போ உலகம் அப்படின்னா விளக்கம் வசனம் அப்படி கொடுக்குது. உலகம் அப்படின்னா வசனம் தான் விளக்கம் இங்கே கொடுக்குது. வேற யாரும் போய் எழுதுனதவோ இல்லை நம்ம யாரையும் பார்க்க போகிறது கிடையாது. அது என்ன சொல்லப்படுது? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் உலகம். சீக்கிரட்டு உலகம். அப்ப இந்த உலகம் என்ன நமக்குள்ள இருக்கு? பிரசங்கில வாசிக்கிற பொழுது உலகத்தை நம்ம இதயத்தில் வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கலாத்தியர் 6:14 வாசிப்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்ப அந்த உலகம் அவரால் சிலுவையில அறையப்பட்டு இருக்கிறது. இன்னொரு வசனத்துல வாசி 5:24 கூட வாசிக்கலாம். 5:24. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவினுடையவர்களாய் நாம் இருப்போம் என்றால், கிறிஸ்துவினுடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். மாமிசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சரீரம் மாமிசம் கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை. நம்ம பாவத்துல நம்ம வந்ததுனால நமக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். இப்ப கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். ஆசைனா என்ன, இச்சைனா என்ன? ஆசைக்கு இச்சைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆசை அப்படின்னா நியாயமானது ஒண்ணு. ஆசைப்படுறோம், தேவையானது ஆசைப்படுறோம். தேவையானது என்ன? நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இது இருந்தா நம்மளுக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு போதுமானது. இது ஆசைப்படுறது இல்லை. ஆனா இச்சைங்கிறது நமக்கு அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது. அந்த யோசனையை நம்ம செயல்படுத்துவது இச்சையா போயிடுது.
அப்ப இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயோ இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு, வந்துருச்சு. அங்கிருந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுதான், அங்கிருந்து வந்ததுதான். அப்ப இந்த மாமிசத்தை நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில கிறிஸ்துவனோட நம்ம இருப்போம்னா அரைஞ்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன? அரையிற சிலுவையில் அரைகிறதுனா, சிலுவையில் அரைகிறதுனா என்ன? சிலுவைக்குள்ள இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கோங்க, அதனுடைய அப்படியே அந்த கனெக்ட் பகுதியை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. முதலாவது பலிபீடம், ரெண்டாவது தண்ணி தொட்டி, அப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற குத்து விளக்கு, சமூகத்துக்கு மேய்ச்ச தூப பீடம், அப்படியே சென்றாக இருக்கிற நம்ம கிருபாசனம். அது அப்படியே கரெக்டாக இணைச்சி பார்த்தீங்கன்னா சில்வ கிராஸ் வந்துடும். ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காண்டி அது கிராஸ் அப்படியே இணைச்சி பார்த்தோம்னா கிராஸ் வந்துடும். அப்போ இது கடவுளுடைய திட்டம் அடங்கியிருக்கு. உலக தோட்டத்துக்கு முன்னே அவர் இப்படிலாம் இது பண்ணுவார் அப்படின்னு ஏற்கனவே முன்குறித்து வைத்துட்டார். அடிக்கப்படுவார் அப்படின்னு ஏற்கனவே பிதாவாகிய கடவுள் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி போட்டு வைத்துட்டார். அந்த கடவுளுடைய திட்டம் தான் அந்த சிலுவை. அந்த திட்டத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளணும், அர்ப்பணித்துக் கொள்ளணும். அதுதான் சிலுவையில் அறையப்படுறது. ஆக நம்முடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல நாமளும் நம்முடைய ஜீவியத்தில் பிதாவைய கடவுளுக்கு மகிமையும் குமாரனுக்கு கனத்தையும் ரெண்டு பேரையும் நம்ம கனப்படுத்த கூடியவர்களாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றுவதற்கு நம்ம மாம்சத்தை அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். இதுதான் சிலுவையில் அறையப்பட்டது. ஏன்னா சிலுவையில் அறையப்படுன்னு ஒரு மேலோட்டமாக வந்து நம்ம என்ன தேவையில்லை. நம்ம மாமிசத்தை நம்ம என்ன செய்யணும்? சிலுவையில் சித்தத்தில் அரைஞ்சி வச்சுக்கணும். உலகத்தாரன்னு வந்து இஷ்டம் போல இது பண்ணுவாங்க, இஷ்டம் போல அவங்க வாட்டெலாம் இது பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கள மாதிரி இது பண்ணுறது, அவங்கள மாதிரி இது பண்ணுறது அப்படின்னு இந்த ஓட்டத்துக்குள்ளே அது வராது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்து விட்டு உலகத்தை விட்டு வந்துட்டாங்க. அவங்களும் சில நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்களும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் அவங்களும் ஜீவிச்சு ஆகணும். அப்ப ஆசாரிப்பு கூடத்துல ஊழியர் செய்கிற ஆசாரியர்களுக்கு ரொம்ப அது போல நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்ம தான் முதல்ல நமக்குள்ள நம்மளாமே சரிப்படுத்த பார்க்கணும். இப்போ என்ன உலகத்துல எத்தனையோ விதமான சபைகள் ஸ்தாபனங்கள் நிறைய ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தனித்தனி கடவுளா இல்லை, எல்லாத்துக்கும் தனித்தனி மத்தியஸ்தரா இல்லை, எல்லாத்துக்கும் பரிசுத்தாவி தனித்தனியாவா இருக்கு இல்லை. ஒரே பரலோகம் தானே, ஒரே தேவன், ஒரே மத்தியஸ்தர், ஒரே பரிசுத்தாவி தான் எல்லாத்துக்கும். புரிந்து கொள்ளுதல் தான் வித்தியாசப்படுறோம். அப்ப நம்ம மாம்சத்தை நம்ம மாம்சத்தின் திறனி வழியாக என்ன செய்யணும்? கிறிஸ்து மாதிரி நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். நம்ம மாம்சத்தை சரி பண்ண பார்க்கணும். இதை வந்து எபிரேயர் 8:5 கூட வாசிப்போம். எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே அவர்கள் செய்த ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததாக இருக்கிறது. ஆராதனை முறையின் வந்து அதை அப்படியே ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஆராதனை எப்படி இருக்குன்னு ரோமர் 12:1 சொல்லப்படுது. வாசிப்போம். 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை செய்கிற பொழுது கடவுள் வந்து நம்ம நடுவில் அவர் வாசம் பண்ணுவார். எப்படி வாசம் பண்ணுவார்? அவர் பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் எப்படி குமாரன் தான் வந்து அவர் சார்பாக எல்லாம் செயல்பட்டார். ஆனால் இப்போ இருக்கிற காலம் எப்படிப்பட்டது? ஜீசஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ சொல்கிறாரு, நான் போவேனியாவில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போய்
பிதாவினிடத்துல இருந்து உங்களுக்கு தேற்றரவாளன் போல பரிசுத்த ஆவியை நான் அனுப்புவேன் என்று சொல்லிட்டு போனாரு. பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதா? ஆறுதலா ஊற்றப்பட்டது. சாட்சிய நிற்க, பலனடைய, குழப்பம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து கடவுள் சமூகத்தில் நம்ம இது பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியினால நம்ம ஆட்கொள்ளப்படுவோம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம போதிக்கப்படுவோம். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எல்லாத்தையும் போதிக்கும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. யோவான் எழுதுறாரு. 14ஆம் அதிகாரம் யோவான் 14-15 பார்க்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவி குறித்து உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. அப்பனா கலங்காது இருப்பதாக அப்படின்னா கலங்கக்கூடிய சூழ்நிலை வரும், தடுமாடக்கூடிய சூழ்நிலை வரும், குழப்பமுடைய சூழ்நிலை வரும், அங்கலாய்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியை நம்முடைய கடவுள்கிட்ட வாங்கி அனுப்பியிருக்கிறாரு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு வசனம் நம்மளுக்கு போதிக்குது. பரிசுத்த ஆவியினால நம்ம நடத்தப்படணும். ஏன்னா ஆவியினால நடத்தப்படலாம், தேவ ஆவியினால நடத்தப்படலைன்னா நம்ம அவருடையவர்களாக இருக்க முடியாது. ஆக அந்த பரிசுத்தாவின் பலத்துல நம்முடைய இந்த மாமிசத்தை, இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? கையால தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள போய் முடிக்க போறோம். இப்போ நம்ம மாமிசம் சரீரம் நம்ம பார்த்துட்டோம். அது இச்சைகளாக இருந்திருக்கு, இதாக இச்சைகளாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதை எப்படி நம்ம இது பண்றது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம ஈஸியா இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஆவி ஜீவன், கிறிஸ்து மூலமா தேவன் கிறிஸ்து மூலமா தந்த ஜீவன். நம்முடைய ஆத்மா மனம் சார்ந்தது, நம்முடைய சரீரம் மாம்சம் இதானது. அப்ப இந்த இதை நம்ம கையால தெரியணும். நம்மளை நாம தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிறணும். ஐம்புலன்கள்னால இந்த மாமிசம் என்ன செய்யுது? வெளிப்படுது. இது ஒன்றோடு கனெக்டாக தான் இருக்கும். இப்போ பரிசுத்த கூடாரம் அப்படி எடுத்தோம்னா எல்லாமே மூணையும் சேர்த்து தான் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்கிறோம். அது மாதிரி நம்ம மூணு பாட்டையும் சேர்த்து தான் நம்ம மனுஷன்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய மாம்சம் எப்படி செயல்படுதுன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக செயல்படலை. ஐம்புலன்கள் எது? நம்முடைய பார்வை, கண்ணு ஒன்று, நுகர்தல் மூக்கு ஒன்று, காது கேட்கறது ஒன்று, இத்தனை 3, வாய் பேசுறது ஒன்று, 4 மனம் சார்ந்த உணர்வு 5 வந்துருச்சா? ஆசிரியர் கூடாரத்தில் ஊழியர் செய்யக்கூடியவங்க எத்தனை பேர்? 5 பேர். ஆரோன் அவருடைய 4 குமாரர்கள், அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நம்ம இந்த ஆசாரித்துவத்தில் இந்த 5 புலன்களை நம்ம என்ன செய்யணும்? கையால தெரியணும். நம்மளும் கிறிஸ்துவை போல நம்ம பின்பற்றி போறோம் அப்படின்னா நம்முடைய இந்த மாமிசத்தை, இந்த 5 புலன்களை என்ன செய்யணும்? அடக்கியால தெரியணும். உலகத்திலும் உலகத்துள்ளும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தை அதே வேளையில இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, உலகத்தை தகாத விதமா அனுபவிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்பனா தகுந்த விதமா அனுபவிக்கக்கூடியது ஒன்று இருக்கு. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது அப்படின்னு சொல்றாரு. 5 புலன்களை நம்ம இது பண்ணணும். கண்ணை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வாட்டலாம் இது பண்ணக்கூடாது. நம்முடைய தரிசனம் அங்க எப்படி கிறிஸ்து சொல்றாரு பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? கூடுண்டு பறவைக்கு குழியுண்டு நரிகளுக்கு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. எப்பொழுதுமே பிராமி சுத்தம் அந்த இதில் தான் ஓடிக்கிட்டு இருந்தார், அந்த ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் நாமளும் இந்த ஆசாரியத்துவத்தை நாமளும் நிறைவேற்ற முடிவறிந்து நம்ம நிறைவேற்றோம் அப்படின்னா நம்மளும் இது மூலியத்தான் நம்ம போகணும். இந்த மாமிசத்தை கையால தெரியணும். எல்லாரும் மாதிரி நம்ம வாட்டெலாம் இது பண்ணக்கூடாது. கண்ணை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறணும். காதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். என்ன நம்மளுக்கு பக்தி இல்லாத கடவுளுக்கு பிரியமனாத எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணி விருத்த சேதனம் பண்ணப்படணும். இன்னும் சொல்லப்போனால் விருத்த சேதனம் பண்ணப்படணும். நம்முடைய கண்ணு விருத்த சேதனம் பண்ணப்படணும், காது விருத்த சேதனம் பண்ணப்படணும், நாவு விருத்த சேதனம் பண்ணப்படணும். நாவுனா வாய். ஆனால் இன்னொருத்தில் யாக்கோபு சொல்றாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது.
ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அடக்கணும். கிறிஸ்துவர்கள் அப்படியே அவருடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் என்ன செஞ்சிருக்காங்க, அறைந்திருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சித்தத்துக்கு நம்மளை போகணும்னா, நம்ம ஆசாரித்துவத்தில் நம்ம இதில் போகணும்னா, நிலைச்சு நிற்கணும்னா, நம்மளும் இந்த மாம்ச திரையின் வழியாக நம்ம என்ன செய்யணும், உட்பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது அந்த சிக்கின மகிமை நம்ம கண்டடைய முடியும், அந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தகுதியை கடவுள் வச்சிருக்கிறாரு. ஆக இப்படி நம்ம கையால் என்ன செஞ்சணும், செய்திருக்கணும். இந்த உணர்வுகள் மற்றவங்க மாதிரி அதையும் நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ண வச்சு. உணர்வுனா மனம் சார்ந்தது, மனதெல்லாம் என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ண நம்ம கற்றுக்கிறணும். பிரசங்கில இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமனன் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நாடாக என்னதான் பிடிச்சாலும் மனசை அடக்க தெரியல அப்படின்னா அது ஜீரோ தான். மனசை நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படுத்த வச்சுக்கிறணும். நம்ம மாம்சத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். அடங்காதுன்னு சொல்றாரு பவுல், அட்டைக்கு ஒடுக்கி கீழ்படுத்துறேன்னு சொல்றாரு, போராடுறாரு. ஆனாலும் என்ன சொல்லிடுறாரு, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன் அப்படின்றாரு. அது மாம்ச விளைவினோம். ஆனால் நம்மளுக்கு ஜெயம் கொள்வதற்கு நம்ம உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. நீங்களும் ஜெயிங்க, உலகத்தை ஜெயிங்க அப்படின்றாரு. அவரை நம்ம பின்பற்ற வந்திருக்கிறோம். ஆக நம்மளும் ஜெயிக்க முடியும், வழிவாசலை வச்சிருக்கிறாரு. நம்ம இதை நம்மளை நாமே கண்ட்ரோல் பண்ண, நம்மளைத்தான் முதல் சரி பண்ண பார்க்கணும். நம்மளை நாம முதல் ஆராய்ந்து பார்த்து நம்மளை என்ன செய்யணும், சரி பண்ணுவோம். இந்த காதில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் தேவையில்லாத எல்லாத்தையும் கடவுளுக்கு இது தேவையில்லாத எல்லாத்தையும் இது பண்ணிடுவோம். கண்ணில் என்னென்ன அது ஒன்றும் அதை நம்ம என்ன செய்வோம், இது பண்ணுவோம். இந்த உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தை ஜெயிக்கணும் என்ன, மற்ற ஜனங்கள் மாதிரி தான் அதை மாதிரி பொழுதுபோக்குக்காண்டி என்னென்னமோ பண்ணுறாங்கல்ல, அந்த இதில் போகாதபடிக்கு எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது ஆராய்ந்து பார்க்குறதுக்கு. அதில் நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம என்ன செய்யணும், இந்த மாம்சத்தின் திறன் வழியாக நம்முடைய ஆசாரியத்துவத்தை நம்மளும் நிறைவேற்றணும். நம்மளும் என்ன செய்யணும், பலியே ஆகணும். கிறிஸ்து எப்படி பலியானவரோ அது மாதிரி நம்மளும் பலியை ஆக வேண்டும். ஆகவே நம்மை அர்ப்பணிப்போம், ஆசாரியத்துவத்தை நம்மளும் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.